திருக்கோவில் இடிக்கப்பட்டிருப்பதாக திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக திமுக அரசை சாடியிருக்கிறார். விவரங்கள் என்ன, விரிவாக வழங்குங்க. வணக்கம் ரம்யா. இந்த தீபம் ஏற்றக்கூடிய உத்தரவு அடிப்படையில தான் குறிப்பா திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ஈட்டிவீரம்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய செல்வமுத்துக்குமரன் கோயில் இன்னைக்கு காலையில் இடிக்கப்பட்டிருக்கு. இடிக்கப்பட்ட கடும் கண்டனங்கள் எழுந்து வரக்கூடிய பாஜகவினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு எக்ஸ்ட்ரா பதிவிட்டிருக்கிறார். அந்த கடும் கண்டனங்களோட வார்த்தைகள் பதிவிட்டிருக்கிறாரு. அதுல அவர் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர்ல இருக்கக்கூடிய ஈட்டிவீரம்பாளையம் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய செல்வமுத்துக்குமரன் திருக்கோயில் அந்த பகுதி மக்களோட குலதெய்வ வழிபாட்டிற்கான பழமையான கோயில். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அழகுமலை முருகன் கோயிலோட தொடர்புடைய கோயிலும் இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் மலையில தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பழி வாங்குவதற்காகவே இன்னைக்கு இந்த பழமையான திருக்கோயிலை காவல்துறையை குறித்து திமுக அரசு முற்றிலுமாக இடித்திருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறாரு. திமுக அரசு இந்த இந்து மத விரோத தரங்கெட்ட நடவடிக்கையை வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. திமுக நிர்வாகிகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய இந்து கோயில்களுக்கு சொந்தமான இடங்களை மீட்க வக்கற்ற திமுக அரசு பொதுமக்கள் தலைமுறையாக வெளிப்பட்டு வரக்கூடிய பழமையான கோயில்களை தொடர்ந்து இடிச்சுட்டு வர்றதும் யாரை திருப்திப்படுத்த இது போன்ற இந்து மத விரோத செயல்பாடுகளை நடத்துகிறது திமுக அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. செல்வமுத்துக்குமரன் திருக்கோயில் இடிப்பதை எதிர்த்து போராட்டம் நடத்திய இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் மீது காவல்துறை நடத்திய பலப்பிரயோக காரணமாக காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட அப்பாவி பக்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துவதா அவர் கோரிக்கை வைத்திருக்கிறாரு. போலி மதச்சார்பின்மை பேசி தொடர்ந்து தமிழக மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக தனது அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுத்திக் கொள்வது நல்லது. பொதுமக்களுக்கும் பொறுமை உண்டு, எல்லை உண்டு அப்படின்னு தன்னுடைய எக்ஸ்ட்ரா பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமனைகளை முன்பதிவு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல்லில் இருந்து மதுரை விமான நிலையம் செல்லுகிற வழியில் சரியா திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில உள்ள வந்த உடனேயே கணக்கங்குளம் 4 வழிச்சாலையில அவருடைய காரோட டயர் வெடிச்சிருக்கு. இதன் மூலம் திருப்பரங்குன்றம் முருகர் பெருமான் அவருக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற மதுரை கிளை திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏத்த சொல்லி தீர்ப்பு தந்தும் தமிழக அரசாங்கம் ஏத்த மறுக்குது. மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டிக்கிற விதமாக முருகன் அவருக்கு ஒரு எச்சரிக்கை மணி அளித்திருக்கிறார். மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் இதை நினைவில் வைத்து மலைமேல் இருக்கிற தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏத்தணும். அதே மாதிரி இந்து மக்களுக்கு எதிராக நடக்கிற இந்த திமுக அரசாங்கம் தன்னுடைய நிலைவாற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் வருகிற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாட்டில்